ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இது நான் கிளாஸ் பெயிண்டிங்லேயே பண்ணியிருக்கேன். கிளாஸ் ஒர்க் இது வந்து ஒரு பழைய ஃபோட்டோ ஃப்ரேமோடைய பேஸ் வந்து இதில் ஒன்றும் யூஸ் ஆகலை. ஸோ இது அப்படியே இருந்துச்சு. ஸோ இதில் நான் வந்து கிளாஸ் பெயிண்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளிட்டர் ஷீட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இதை வாங்கிட்டு வேணும்னா நீங்கள் இதை ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை யூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் இந்த மாதிரி இந்த பேக்கில் வந்து பேக்ரவுண்டில் நீங்கள் இந்த கிளிட்டர் ஷீட்டை வச்சுட்டு ஃப்ரேம் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். வால் ஹேங்கிங்கை யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் 3D லைனர் போட்டுடணும். 3D லைனர் போட்டு ஒரு 1 to 2 hours நம்ம நல்லா ட்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம கிளாஸ் கலர்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம். இது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஓல்ட் ஸ்டோன்ஸ் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே 3D லைனர்ஸ் தான். உங்களுக்கு 3D லைனர்ஸ் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய சைஸில் நிறைய குவான்டிட்டியில் உங்களுக்கு கிடைக்குது. இது நீங்கள் லைனராக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour நீங்கள் ட்ரை பண்ணி விட்டுருங்க. நிறைய கலர்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. கோல்டு கலர், இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறதுல கோல்டு கலர் தான். இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி விட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை கிளாஸ் பெயிண்டிங்காக குழந்தைங்க கேட்கும்போது நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அனுப்பலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.